நமது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இன்று மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இரத்த தான மாத விழாவிற்கு உலக இரத்த தான நாள் மாத நிறைவு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிஎஸ் மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களே, புதுவை ஜிப்மரை சேர்ந்த மருத்துவர் எஸ்பி சுப்பையா, இரத்த வங்கி தலைமை மருத்துவர் அவர்களே, நம்முடைய கல்லூரியின் துணைத் தலைவர் சுகுமாரன் அவர்களே, கல்லூரியின் டைரக்டர் ராஜீவன் அவர்களே, கல்லூரியினுடைய மெடிக்கல் சூப்பரண்டன்ட் அமர்நாதன் அவர்களே மற்றும் ரத்தவங்கி துறையை சார்ந்த பேராசிரியர் துறை பொதுமக்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இரத்த தானம் கொடுத்து பலரது உயிரை காப்பாற்றிய குழுக்களுடைய தலைவர்களும் அந்த இரத்த தானம் கொடுத்து இந்த கல்லூரிக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய சேவை செய்திருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலக இரத்த தான மாத நிறைவு விழா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடக்கும்போது ஒவ்வொரு நாட்களையும் தான் வைத்திருப்பார்கள். இளைஞர்கள் தினம், முதியோர்கள் தினம், ஒவ்வொரு தினம் அன்னைய தினம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்களையும் மட்டும் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த இரத்த தானத்தினுடைய முக்கியத்தை உணர்த்துவதற்காக ஒரு மாதமாக உலகம் முழுவதும் இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உலக இரத்த தான நிறைவு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த மெடிக்கல் ஆன்காலஜி என்ற துறையை, அதுவும் குறிப்பாக இந்த ரத்தத்தினுடைய தேவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்துன்னா எவ்வளோ ரத்தம் தேவைப்படும், எப்போ ரத்தம் திடீர்னு தேவைப்படும், எப்போ அதிகமாக தேவைப்படும், இல்லை எப்போ நிறைய தேவைப்படும்ன்றத அதிகமாக தேவைப்படும். நாமளும் தெரியும் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் ரத்தம் கொடுக்கணுன்ற மாதிரி பெரும்பாலான எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதனால பிளட் லாஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு மட்டும் தான் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக இருக்கிறவங்களும் அந்த ரத்தம் தேவைப்பட்டு உயிரை காப்பாற்றும். அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அந்த விதத்தில் நம்முடைய கல்லூரி மிகவும் பெருமை அடைகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இரத்த வங்கி தலைமை நிர்வாகியாக இருக்கின்ற எஸ்பி சுப்பையா, மருத்துவர் சுப்பையா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக அந்த துறையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இரத்த வங்கியை நிர்வகிக்கின்ற பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானவும் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாகும். இந்த இரத்த தானம் என்ற உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது நம்ம ரத்தம் கொடுக்கறது அதாவது திடீர்னு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம். அந்த இதை செய்யறது யாருன்னா, இந்த ரத்தம் மட்டும்தான் கொடுக்கறது மட்டும்தான் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் மொழி எதுவுமே பார்க்காம யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இது. அந்த பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்க இந்த இரத்த தானம் கொடுக்குறவங்க பாராட்டுறது மிகப்பெரிய நம்மளுடைய கடமையாகும். உங்களுக்கே தெரியும், முதல்ல உயிரை காப்பாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று கடவுள் சொல்லுவாங்க, இன்னொன்று மருத்துவர் சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய 3வது பணியை செய்யக்கூடிய 3வது ஆளாக இருக்கவங்க இந்த இரத்த தானம் கொடுக்குற பொதுமக்கள். யாருன்னு முகம் தெரியாது, யாருக்காக கொடுக்க போறோம்னு தெரியாது, எதுக்காக கொடுக்குறோம்னு தெரியாது, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுடைய ரத்தம் கொடுக்கறதால பல்வேறு உயிர் நடமாடிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த 3வது உயிரை காப்பாற்றுற ஒரு பெரிய பொறுப்பும் பெரிய பணியை செஞ்சுட்டு வர்ற இந்த பிளட் டோனர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனம் சார்பாக, இந்த மருத்துவமனை மையம் சார்பாக மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நீங்கள் மேலும் விரிவுபடுத்தி நிறைய பேருக்கு உங்களால் உதவியை கொடுத்து இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சில பேருக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கறதால பிளட் போயிடும் உடம்புல அப்படின்ற மாதிரி தவறான ஒரு இது இருக்கும். அதை நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. உங்களோட கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால அப்படியே உடம்புல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதனால எடுத்துட்டா ஒன்றும் போயிடாது. அதனால திரும்ப அடுத்த ஒரு நாள்லயே உங்களுக்கு அந்த பழைய நிலைமையில வந்துடும் அது. அதனால எந்த இதையும் பயப்படுத்தாது. அதே மாதிரி இங்க நிறைய பேர் என்கிட்ட அப்ப இந்த பிளட் கிடைக்கலாம் சொல்லுவாங்க. எவ்வளவு காசுனா நான் கொடுத்துட்றேன், பிளட் கொடுக்குறான்றது.
காசுக்காக வந்து பிளட் கொடுக்குறதுன்றது வந்து அது வந்து வியாபாரமா விற்கிற ஒரு பொருள் இல்லை, கடையில இருந்து வாங்கி வந்து கொடுக்குற மாதிரி. சப்போஸ் உங்க கூட உடம்பு உங்ககிட்ட அந்த குரூப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஒருத்தவங்களுடைய பிளட் வந்து வாங்கி தான் நம்மளுடைய உயிர் வாழுது, நம்மளுடைய சொந்தக்காரருடைய உயிர் வாழுது. அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க, நமக்கு என்ன குரூப் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரத்தத்தை கொடுத்தோம்னா முகம் தெரியாத ஒருத்தருக்கு இன்னும் ஒரு உதவியை வந்து நம்ம செய்யற மாதிரி ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி தான் அது. இதை வந்து நம்ம பணத்தால் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகம் வந்து எல்லாமே பணத்தால் ஆனது. அதுக்கான ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ போட்டு தான் இது பண்ணிட்டு இருக்குது. அந்த வேல்யூலாம் எதுவும் நினைக்காம உண்மையிலே மற்றவங்களுக்கு உழைக்கும் கொடுக்குற உயிரை வந்து கொடுக்குற, அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான பணியை மேற்கொண்டிருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல வசதி வாய்ப்பையும் எல்லாம் உள்ள இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.